இப்போ எப்படி டிவி ரிங் மேலே 3D லெட்டர் பண்ணுவாங்க பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிசைனிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு சைஸ் வந்து முன்னாடி கொடுக்குற மாதிரியே நார்மலாக கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கலாம். சப்போஸ் 7 mm ஹைட்டு, ஒரு 15 mm வந்து இருந்தாக்கா அதே மாதிரியே சென்டராக பண்ணி கொடுத்துக்கலாம். 9 கூட கொடுத்துக்கலாம் கொஞ்சம் பெருசாக. ஸோ ஓகே கொடுத்து நியூ மாடல் வந்தாச்சு. நியூ மாடல் க்ரியேட் ஆச்சு. அப்புறம் நம்ம லெட்டர் என்ன போட வேண்டியது, அந்த லெட்டர் அது நார்மலாக டிசைன் பண்ண மாதிரியே நம்ம வந்து எந்த மாதிரி ஸ்டைல் வேணும்னா அந்த ஸ்டைல்லே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் இனிஷியலில் போடுறேன்னாக்கா பின்னு போடுறேன்னு வச்சுக்கோ. கேபி வச்சு டன் பண்ணி சென்டரை பண்ணி அப்புறம் இதை வந்து நம்ம 3D மாதிரி கொண்டு வரணுன்னாக்கா எப்படின்னா, ஒரு இப்போது ஹைட் வந்து 0.5 mm வச்சுடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு 0.3 mm வந்து ஸ்ட்ரைட்டாக ஹைட் கொண்டு வந்துட்டு 0.2 mmக்கு வந்து நம்ம ரவுண்டாக மேலே வந்து கொஞ்சம் ரவுண்டாக கொண்டு வரணும். அது எப்படின்னு பண்ணுறேன்னு காமிக்கிறேன். இப்போ இது லெட்டர் மேலே இதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஷேப் எடிட்டர்னு ஒன்று தெரியும், அது வந்துடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஷேப், இந்த ரவுண்ட் ஷேப் தான் நம்ம மேலே கொண்டு வரணுன்னாக்கா இந்த ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இங்கே ஸ்கேல் டு ஹைட்னு ஒன்று இருக்கும், அதில் கிளிக் பண்ணோம். அப்புறம் ஸ்ட்ரைட் ஹைட் எப்படி போட வேண்டியது பார்த்துட்டு, இப்போ வந்து நான் வந்து ஸ்ட்ரைட் ஹைட் வந்து 0.3 போடுறாங்க. அப்புறம் அந்த ரவுண்டு பண்ண வேண்டிய ஹைட்டு 0.2 போடுறேன் நான். அதுக்கப்புறம் ஆட்னு போடணும். இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அது க்ளோஸ் பண்ணனாக்கா நீங்கள் இங்கேயே கிளிக் பண்ணால் அங்கே 3D எப்படி வருதுன்னு 2Dயில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆக்சுவலி 3D கரெக்டாக பார்க்கணுன்னாக்கா இது வந்து ஜஸ்ட்டு அதோட ப்ரிவ்யூ தான். அதாவது 3Dயில் எப்படி இருக்குன்னு 2Dலேருந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் இங்கே இப்படி பார்த்துக்கலாம். இல்லை ஆக்சுவலாக 3D பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணலாம். 3D வியூவில் போய்ட்டு பார்த்தா கரெக்டாக இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு லெட்டர் வந்து. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்கிரேவிங் பண்ண மாதிரி இருந்துனாக்கா 3Dயில் லெட்டர் இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் எப்படி போடணுன்னாக்கா திருப்பி நான் 2Dயிலே போகிறேன். ப்ரோக்ராம் எப்படி போடணுன்னாக்கா, இப்போ நம்ம எந்த ஏரியாக்குள்ளே இது கொண்டு போடணும், நம்ம பார்டர்லாம் போடலை. நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு பார்டர்லாம் போடுவாங்கள்ல. இப்போ ஒரு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்சுட்டுங்க, அது என்ன சைஸ் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ அந்த சைஸ் நீங்கள் கொடுத்துட்டு க்ரியேட் இந்த மாதிரி கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே இருக்கிற இந்த லெட்டரை மட்டும் நம்ம என்கிரேவிங் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அது 3D என்கிரேவ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம ஏரியா கிளியரன்ஸ் கொடுத்தா 2Dயில் எப்படின்னாக்கா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் லெட்டர் வந்து, இந்த மாதிரி ரவுண்டாக இருக்காது.
அதுக்காக தான் இப்போ இந்த ப்ரிவியூ தேவையில்லைன்னா அங்கே வச்சுருக்கலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், அது ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ப்ரோக்ராமில் வந்து நம்ம டூல் பாத்தில் போவோம். டூல் பாத்தில் போயிட்டு 3Dக்கு வந்து 3D டூல் பாத்துன்னு ஒன்று இருக்குது, அதில் போகணும். அதில் போய் கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் செலக்டட் வெக்டர்னு பிடிக்கணும். அதாவது இந்த நான் பிடிச்சிருக்கிற இந்த வெக்டருக்குள்ளே தான் மிஷினிங் நடக்கணும், அதனால தான் செலக்டட் வெக்டர்னு சொல்லியிருக்கு. அப்புறம் நம்ம என்ன டூல் வேணும்னா அந்த டூலை செலக்ட் பண்ணோம். இப்போ நார்மலாக வந்து 3Dக்கு வந்து நம்ம டூல் வந்து இந்த மாதிரி டூல்ஸ் தான் யூஸ், வேக்ஸ் ஜுவல்லரின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து இந்த 0.0 இந்த கோனிக்கல் டைப் டூல் தான் எடுக்கும் நம்ம வந்து. ஸோ கோனிக்கல் 0.04 0.06 இருக்குது, எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0.06 ரெண்டு எடுத்தாலும் ஒரே மாதிரி தான். நான் 0.06 கொடுக்குறேன் உங்களுக்கு. செலக்ட் பண்ணிவிட்டு வேறு என்ன பண்ணணுன்னாக்கா மெட்டீரியல் செட்டப்னு ஒன்று இருக்கும், நார்மலாக கொடுக்குற மாதிரியே மெட்டீரியல் செட்டப்பில் போய்ட்டு 1mmல எப்படி வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கலாம். அப்புறம் ப்ரோக்ராம் எப்படி வருதுன்னு மட்டும் அது பேர் வேணால் கொடுத்துக்கலாம். 3D என்கிரேவினா ஏதாவது பேர் கொடுத்துட்டு நவ் கொடுத்துக்கலாம். இப்போ ஆக்சுவலி இங்கே வந்து அந்த டூல் பார்த்து ஓடிட்டே இருக்குது. அந்த டூல் பார்த்து ஓட்டம் முடிஞ்சினாக்கா அது க்ளோஸ் ஆகிடும், முடிஞ்சிட்டேன். அப்போ நம்ம வந்து இருக்குது நம்ம 3Dயில் கூட போய் பார்த்துக்கலாம். நம்ம இங்கே 3Dயில் கிளிக் பண்ணால் பாருங்கள், அது டூல் பார்த்து வந்துகிட்டே இருக்குது, அது பார்த்துக்கலாம். அது டு யூ ஒன் டு எபண்டன் டிஸ்கனெக்ட் பண்ணுமா கேட்குறாங்க, வேண்டாம் சொல்கிறாங்க, நோ சொல்லுவாங்க. நோ சொன்னால் கண்டினியூஸாக ஓடிட்டே இருப்பேன். இப்போ அந்த டூல் பார்த்து கம்ப்ளீட் ஆனால் நமக்கு இங்கே 3Dயில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்க முடியும். 2Dயில் பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியாது, சும்மா சுற்றிட்டு தான் இருக்கும். பட்டு கொஞ்சம் முடிஞ்சால் அது முடியும் போது அப்படியே நின்றுடும். பட் 3Dயில் வந்து பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு அந்த டூல் பார்த்து நடக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த டூல் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து சிமுலேஷன் போட்டு நமக்கு பார்த்துக்கலாம். இதில் வந்து டூல் வந்து இப்போ வந்து லெஃப்ட் ரைட் அப்படியே மூவ் பண்ணிவிட்டு அப்படியே மெட்டீரியல் எடுத்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் 3D என்கிரேவிங்கோட ப்ரொசீஜரு. நம்ம இது டூல் பார்த்து முடிஞ்சோன்னாக்கா நமக்கு இது இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது முடிஞ்சது இல்லாட்டி அதனால நமக்கு இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சிமுலேஷன் சொன்ன மாதிரி சிமுலேஷன் பார்த்துக்கலாம். சிமுலேஷன் பார்க்கும்போது டூல் எப்படி போகுதுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சிமுலேஷன் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் பாருங்கள். டூல் வந்து கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் ரவுண்டாக கிடைக்கிது உங்களுக்கு. இதுதான் இதோட 3D லெட்டர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்டாக நம்ம பண்ண மாதிரி இருந்தால் 3D லெட்டரிங்கில் நமக்கு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் எல்லாம் எடுக்கிறது நார்மல் அதே மாதிரியே சேஃப்டி டூல் பார்த்து கொடுத்து டூல் நம்ம சேவ் பண்ணி பண்ணுறது வந்து ரெகுலர் பண்ணுற மாதிரி தான். இதில் மெயினாக ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து இங்கே வந்து எப்படி இந்த ஷேப் க்ரியேட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து இங்கே வந்து எந்த டூல் பார்த்து நம்ம எடுக்கணும். இது ரெண்டு தான் இதில் மெயினான விஷயம். திரும்பி பண்ணி பாருங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.